வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2533 காலி பணியிடங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே வந்து 23,640 ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 26,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால 63,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரியான ஜாப் உங்களுக்கு வந்து கிளர்க் உதவியாளர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவுத்துறையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 29/8/2025. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். கூட்டுறவு சங்கங்களின் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் ஈரோடு மாவட்டத்திலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு அஃபிஷியலான வெப்சைட்டு trperd.in இந்த இதை வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 24 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,640லேருந்து அதிகபட்சம் 96,395 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் 8 போஸ்டிங், பிசியில் 6 போஸ்டிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீமில் ஒரு போஸ்டிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, ஸோ இது மாதிரி வந்து தனித்தனியாக டோட்டலாக 24 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து இதில் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் மாவட்டோர், அதாவது பார்த்திங்கன்னா மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேலரி விகிதம், அதே மாதிரி போஸ்டிங் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நகர கூட்டுறவு வங்கி, இதில் வந்து உங்களுக்கான சேலரி எவ்வளோ, வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொது பிரிவு ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 60 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 29/8. அதே மாதிரி எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய தேதி பார்த்திங்க அப்படின்னா 11/10 வந்து 2025. இதுதான் வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் மற்றும் கூட்டுறவு பயிற்சி நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுக்கான பயிற்சி நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபீஸ் உங்களுக்கு வந்து 500 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 250 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா trperd இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களோட ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டய படிப்பு கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரிவு செய்யப்படக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறத வந்து இதில் வந்து தேர்வு செய்யப்படக்கூடிய முறை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு trperd.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.